قال الله سبحانه وتعالى في كلامه الكريم الفرقان المجيد إني جائر في الأرض خليفة صدق الله المولان العظيم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுதந்திர தின விழாவை முன்னோக்கி நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாடு சுதந்திரம் அடைந்த இந்த ஆகஸ்ட் 15 என்பது நாட்டின் சுதந்திரம் மட்டுமல்ல, நாம் இந்த நாட்டின் மீது கொண்டிருக்கின்ற பற்றின் சில அடையாளங்களாக இந்த தினங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஞாபகப்படுத்தப்படுகிறது. பொதுவாக பிறந்த நாட்டின் மீது, வாழ்கிற பூமியின் மீது பற்று என்பது இயல்பான ஒன்று. நாட்டுப்பற்று என்பது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனிதனுடைய இயல்பான தன்மையில் உள்ளது என்று குறிப்பிடுகிறது. பொதுவாக மனுஷனுக்குன்னு ஒரு பண்பு இருக்கும். அந்த பண்பில் ஒரு பண்பு தான் பிறந்த பூமியை பிரியப்படுறது. பொதுவாக 3 மிருகங்கள் தாங்கள் வாழ்ந்த பகுதியை நேசிக்கும் என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். எவ்வளவுதான் பசுமையான இடத்துல கொண்டு போய் ஒட்டகத்தை விட்டாலும் அதுக்கு தேவை பாலைவனமும் கல்லும் குன்று இருந்தால் தான் அதுக்கு நல்லா இருக்கும். அது அந்த இடத்துக்கு உட்காந்துரும். அந்த மாதிரியான பகுதியில் தான் வாழ பழகி இருக்கிறது. பறவை வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், ஆஸ்திரேலியாவிலிருந்து இன்னும் பல நாடுகளிலிருந்தும் இந்தியாவிற்கு இனப்பெருக்கத்திற்கு பல ஆண்டுகளாக பறவைகள் வருகிறது. ஆச்சரியம் என்னென்னா, கூடு கட்டும், குஞ்சு பொரிக்கும். அந்த குஞ்சுகள் சரியானவுடனே கூப்பிட்டுட்டு சொந்த நாட்டுக்கே பறந்து போயிடும். இந்த பறவைகளுடைய அந்த வாழ்வியல் ஆச்சரியமாக இருக்குது. அது வந்த தூரம் நாட்கள் கணக்கல்ல, மாதக்கணக்குகள். போகிற போது சில தட்டைகளை அது காலிலும் வாயிலும் எடுத்துகிட்டு போகுது. இடையில இலைப்பாற தேவைப்படுகிற போது கடலில் அந்த குச்சியை போட்டு ஏறி உட்காருது. அவ்வளவு பெரிய அந்த சாகச பயணத்தை மேற்கொள்கிற அந்த பறவை இனம் தாங்கள் வாழ்கிற பூமியைத்தான் அது பிரியப்படுகிறது. எங்கே விட்டாலும் அது பல இடத்துக்கு போயிடுது. அதே போன்ற ஒரு பண்பு மனிதர்களுக்கு இருக்கிறது. கடல் கடந்து எத்தனை தேசங்களுக்கும் நாடுகளுக்கும் சென்றாலும் அவர்கள் வாழ்கிற பூமிக்கு வந்தால் தான் நிம்மதி. எங்கே போனாலும் தங்களுடைய ஊருக்கு வர வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் அவர்கள் இருப்பார்கள். தாங்கள் வாழ்கிற அந்த பகுதியின் மீது அவ்வளவு பெரிய நேசம் என்பது இயல்பாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தான் பிறந்து வளர்ந்தார்கள், வாழ்ந்தார்கள். மக்காவுக்கு போகணும்னு நிர்பந்தம் சொன்னார்கள். வல்லாஹி மா அஹ்ரஜூனி மின்கி, மக்காவே, இந்த உன் பூமியிலிருந்து என்னை இந்த மக்கள் வெளியேற்றாவிட்டால் மா ஹரஜித்து மின்கி, உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன். இவங்க வைக்கிறாங்க, நிர்பந்தப்படுத்துகிறார்கள். அதனால தான் நான் உன்னிடமிருந்து இந்த பகுதியிலிருந்து நான் போக வேண்டிய நிர்பந்தம் வந்தது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை நோக்கி பேசிக்கொண்டே நடந்து போகிறார்கள். போனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ரசூலுல்லாஹ்வுக்கு போக முடியல. ஜிஹ்ரானா வந்தாச்சு. ஜிஹ்ரானாவுடைய மக்காவுடைய எல்லாம் முடிச்சு, எஹ்ராம் கட்டுற இடம். அந்த இடத்துக்கிட்ட போய் நின்று ரசூலுல்லாஹ் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வர தொடங்குகிறது. மக்காவை விட்டு பிரிகிறோமே, சொந்த வாழ்ந்த மண்ணை விட்டு வெளியே போகிறோமே, பிறந்த பூமியிலிருந்து வெளியே போகிறோமே. அல்லாஹ் குர்ஆன்ல வசனம் இறங்குனா, லராத்துக இலா மஆத், உங்களை பல இடத்துக்கு நாங்கள் மீட்டுவோம். கொஞ்ச காலத்துக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் போய் இருங்க, அங்கே போங்க, மதீனாவுக்கு போங்க கொஞ்ச நாளைக்கு. நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் பிறந்த பூமிக்கு உங்கள் மக்காவை உங்கள் கைக்கு வந்துடும், சீக்கிரம் வந்துடுவீங்க என்று அல்லாஹ் ஆறுதல் படுத்தி நபிகள் பெருமானாரை அனுப்பி வைத்தான். அந்த அளவுக்கு சொந்த பூமியின் மீது பாசம் இருக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸுகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். சஹாபியெல்லாம் போய் மதீனாவில் வந்த உடனே காய்ச்சல் வந்துருச்சு. எதுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, மக்காவை இவங்களால் பார்க்க முடியாமல் போச்சு. பிலால் ரலியல்லாஹு படித்தார்கள், இதுகர் என்ற பொருட்களுக்கு மத்தியிலே மக்காவினுடைய நீரூற்றுகளை குடித்த வண்ணம் மக்காவின் மலைகளை என்றைக்கு நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் கவிதை படித்ததை பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹ் சஹாபிகளின் சூழ்நிலை கூப்பிட்டு விசாரித்தாங்க. ரொம்ப பேருக்கு காய்ச்சலாக இருக்குது.
என்ன காய்ச்சல் ஒன்றும் இல்லை, மக்காலேருந்து வந்த கவலையினால் ஏற்பட்ட காய்ச்சல். ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் மக்காவின் மீது எங்களுக்கு இருக்கிற பாசத்தை போல எங்கள் பாசத்தை மதீனாவின் பக்கம் திருப்பி வை. இப்போது இதுதான் எங்கள் பூமி, இந்த பூமியில் எங்களுக்கு பிரியத்தை கொடு. இந்த பூமியில் இருக்கக்கூடிய மரக்கால்கள், படிகள், தராசுகளில் நீ பரக்கத்தை கொடு. இங்கே வளருகிற பொற்கூண்டுகளில் நீ அபிவிருத்தியை கொடு. ரசூலுல்லாஹ்வுடைய துவா இருக்குது மதீனாவுக்கு. மதீனாவுடைய பொருட்களுக்கு பரக்கத்து வேணும்னு ரசூலுல்லாஹ்வே துவா செய்தார். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்து ஒன்றும் சொன்னார்கள், யா அல்லாஹ் இந்த பூமியில் இருக்கிற நோயை விரட்டி விட்டுரு, எங்களை இந்த பூமியோடு ஐக்கியப்படுத்தி வாழவை. இன்னொரு ஊரில் இருக்கிறோம், வெளிநாட்டுக்கு போனோம், தொழில் வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது, அங்கே வசதி வாய்ப்பு ஏற்பட்டு விட்டால் அது நம்முடைய பூமியாக மாறுகிறது. அப்படி இருந்தால் அந்த பூமியை நாம் நேசிக்க வேண்டும், அந்த பகுதியை நாம் பிரியப்பட வேண்டும். முஸ்லிம்களிடமிருந்த சிறந்த ஒரு பண்பு, சில நாடுகளில் அவர்கள் குடியேறினார்கள், வாழ்ந்தார்கள், முகலாயர்கள் இந்தியாவை வந்தார்கள் என்றால் இந்த நாட்டை பண்படுத்தினார்கள். முகல்னாவே தோட்டங்கள் தான். ரோடுகள் அமைத்தார்கள், நாட்டு மக்களை பிணைத்தார்கள். முகலாயர்களின் ஆட்சி காலம் இந்தியாவின் பொற்காலம் என்று சொல்லுகிறார்களே, நாம் எங்கிருந்து வந்தோம், எந்த தேசத்து மக்கள் நாம் என்று யோசிக்கவில்லை. 1000 ஆண்டுகால வரலாற்றில் இந்தியாவை செழிப்பாக்கியதில் முஸ்லிம்களின் பங்கு இருக்கிறது. காரணம் என்னன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரே ஒரு நாத்து கண்ணு வச்சிருக்கிறீங்க கையில், கியாமத்து வரப்போகுது, என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. ஒரு கன்று, ஈச்சம் கன்று ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு மரச்செடி ஒன்று கையில் வச்சுருக்குறோம், அது கியாமத்து வரப்போகுது, அடுத்து 2 நிமிடங்களில் உலகமே அழிய போகுது, இது என்ன செய்யணும்? நட்னா என்ன செய்ய போகுது, அதுவும் சேர்ந்து அழியத்தான் போகுது, என்ன பண்ண போகிறோம், எதுக்கு வீணான வேலை என்று யோசித்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இல்லை, இந்த பூமியை வளப்படுத்துவது உங்கள் பணி, அல்லாஹ் அதுக்கு அனுப்பியிருக்கிறான். எப்படி நீங்கள் அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு வந்திருக்கிறீர்களோ, நீங்கள் வாழும் காலம் வரை நீங்கள் வாழ்கிற அந்த பூமியை பண்படுத்தணும். அந்த ஈச்ச மரத்தை நட்டுவது உங்கள் மீது உள்ள பொறுப்பு. கியாமத்தில் அழிகிறது அது அல்லாஹ்வுடைய வேலை. உங்கள் வேலை என்ன? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பகுதிகளை, வாழ்கிற பகுதிகளை செம்மைப்படுத்துவதில் அவ்வளவு ஆர்வம் ஊட்டினார்கள். காரணம், அந்த பகுதிகளோடு வாழுகிற சூழல்களோடு ஒவ்வொரு மூமினும் பிணைக்கப்பட்டவர்கள். உலகம் முழுக்க சுற்றி வந்தார் இப்னு பத்தூதா. உலக வரலாறுகளை எழுதிய இப்னு பத்தூதா கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை, எத்தனை நாட்டுக்கு போனாலும் என் நாட்டுக்கு நான் திரும்பிய பிறகுதான் எனக்கு மன நிறைவு கிடைத்தது. எனக்கு ஒரு பயம் இருந்தது, போகிற பகுதியில் எங்கேயோ மரணித்து ஏதோ ஒரு பூமியில் அடக்கப்பட்டு விடுவேனோ என்ற பயம் இருந்தது. என் சொந்த பூமிக்கு வந்து நான் இங்கே அடக்கமாக வேண்டும் என்பது தான் என்னுடைய மிக முக்கியமான ஆசை என்று அவர் சொன்னார். வெளிநாட்டு போய் பழகிட்டாலும், எங்கே நாம் போக தொடங்கிவிட்டாலும் கூட சொந்த பூமியில் வந்து சேருகிற போது அவர்களுக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. குர்ஆனில் பனு இஸ்ரவேலர்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுத்தான். என்ன தண்டனை? அவிக்குத்துலு, ஒன்றை உங்களை கொள்ளுங்க, அல்லது அவிஹ்ருஜு, இந்த ஊரை விட்டு வெளியூருக்கு கொஞ்ச நாள் 1 வருஷம் வெளியே வச்சுருது. ஊரை கடத்துதல், ஒரு நாட்டிலிருந்து நாடு கடத்துதல், ஒரு ஊர், அந்த ஊரில் இருந்து கொஞ்ச நாள் அவர்களை வெளியூருக்கு ஒதுக்கி வைக்குதல், மரணத்திற்கு